வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்னைக்கு சமையல் குறிப்பில் வெங்காய கிள்ளி வடகம் செய்ய போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்றத செய்முறை விளக்கத்தை இப்போ பார்க்கலாம் வாங்க. வணக்கம், திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி நம்ம சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து வெங்காய கிள்ளு வடகம். பாரம்பரிய முறையில் கூழ் காய்ச்சி அதில் சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு கிள்ளி வைக்கிற வடகம். இதுக்கு அரிசி வந்து இட்லி அரிசி ஊற போட்டுருங்க. ஊற போட்டு நல்லா களைஞ்சி வச்சுருங்க. நல்லா கழனி இல்லாமல் களைஞ்சி வச்சுருங்க. அடுத்தது பச்சை மிளகாய், ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு 3 அல்லது 4 பச்சை மிளகாய் காரம் தகுந்த மாதிரி போட்டு, அதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட பெருங்காயத்தூள், 3ஐயும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருங்க. இது 3 அடிப்படை தேவையானது. அடுத்தது சின்ன வெங்காயம், ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு 1/4 டம்ளர் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க, அரிஞ்சு போடணும். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாயை ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. அந்த தண்ணியில் இந்த மாவு நாளே அரைச்சி வைக்கணும். அரிசி ஊற போட்டு கலந்து நல்லா அரைச்சி வைக்கிறது நாளே அரைச்சிட்டு, மறுநாள் காலையில் 1 பங்குக்கு 3.5 பங்கு தண்ணி வச்சு அரைச்ச பச்சை மிளகாய் விழுத போட்டு இந்த அரைச்சி வச்ச அரிசி மாவை நல்லா கரைச்சி ஊற்றுற பதத்தில் கரைச்சி அதில் ஊற்றி ஒரு கைவிடாமல் ஒரு பக்கம் ஊற்றிக்கிட்டே இன்னொரு பக்கம் கைவிடாமல் துடுப்புனால் கிளறணும். நல்லா கிளறாங்க பாருங்க. இது வந்து அந்த ஃபுல்லாக அந்த மாவு வந்து அதை நல்லா ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கிளறணும். அரைச்சி வச்ச தண்ணியில் அரைச்சி வச்ச மாவை கரைச்சி தண்ணி அடுப்பில் வச்சு அதில் இதை அரைச்ச பச்சை மிளகாய் விழுத போட்டு அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவை ஊற்றி கிளறணும். இப்போ பாருங்கள், கூழ் நல்லா கெட்டியாக வெந்துருச்சு. தண்ணியில் கை முக்கிட்டு தொட்டு பார்த்தா ஒட்டவே ஒட்டாது. நல்லா துடுப்பால் கிளறி நல்லா வேக வச்சாச்சு. இது இப்போது சரி, கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே இப்போ கூழ் கிளறி பிழிகிற வடகம் எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். அது கொஞ்சம் நெகிழ்த்தியாக இருக்கும், ரொம்ப இல்லை, கொஞ்சம். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி குறைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா வெங்காயம் போட்டோடனே கொஞ்சம் இலகும் இல்லையா. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயத்தை வந்து அதில் போடணும். இப்போ வெங்காயத்தை அதில் கொட்டி அடுப்பை அணைச்சிட்டு, வெங்காயம் வேகணுங்கிறது இல்லை, கூழ் கிளறி கூழ் வெந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு அந்த கூழில் போட்டு நல்லா கிளறிடணும். கிளறிட்டு நம்ம அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஷீட் விரித்து அதை கிள்ளி வைக்க வேண்டியது தான். இப்போ வடகம் வந்து கிள்ளி வைக்க ஆரம்பித்தாச்சு. இன்னும் 2 விஷயம் சொல்லணும். ஒன்று வந்து நீங்கள் கூழ் வேக வைக்கிறப்போ ஒரு மூடி போட்டு வேக வைங்கன்னு சொல்லியிருந்தோம். அதை மூடி போட்டு வேக வைக்கிறப்போ அந்த பாத்திரத்தோட கூழ் வேகிற பாத்திரத்தோட விதை விட கொஞ்சம் பெரிய தட்டாக போட்டு மூடி வைங்க. அப்போ தான் வேர்த்து உள்ளே விழாமல் இருக்கும். அப்படி ஏன்னா கூழ் வேர்த்து உள்ளே தண்ணி விழுந்துச்சுன்னா கூழ் தண்ணி பட்டு போகும். அதனால தான் சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த மூடியை வந்து கொஞ்சம் நீம்பலாக மூடி வைக்கலாம், இல்லை திறந்தே வச்சு நல்லா கிண்டி விட்டு வேக வைக்கலாம். இது ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் இன்னொன்று வந்து, இது வெங்காயம் போட்டு செய்கிற வடகம் இல்லையா, இதில் நிறைய வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் போட்டிருக்கிறதுனால வண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு நல்ல கண்டெய்னரில், ஈரமே இல்லாமல் நல்லா காஞ்ச கண்டெய்னரில், இப்போ கிள்ளி வைக்கிறது 4-5 நாள் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி யூஸுக்கு வேறு ஒரு சின்ன கண்டெய்னரில் இதை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. இது தவிர மாதம் ஒரு தடவையாவது நல்லா அதை அடியொட்ட குலுக்கி விட்டு வெயிலில் வச்சு எடுங்க. ஒரு தாம்பாளத்தில் கொட்டி காய வைக்க முடிஞ்சாலும் சரி, இல்லை பாத்திரத்தோடையே நல்லா அடியொட்ட குலுக்கி விட்டு நல்லா வெயில் படுற இடத்துல காய வச்சு எடுங்க. இப்போ இந்த வடகம் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அதை வறுத்ததுக்கப்புறம் வறுத்தும் காமிக்கிறோம். இப்போ இதோ இந்த கிள்ளி வச்சு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்ததை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காஞ்ச வடகம் இப்படி தான் இருக்கும். நல்லா கலக்கலன்னு சத்தம் போட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லா காஞ்சிடணும். இதை இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். வறுத்துட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். வெங்காயம் போட்ட கிள்ளு வடகம். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு
இந்த வடகத்தை பரத்துனாப்பில் போடுங்க. போட்டோடனே நல்லா பொரியும். இப்படி தான் இருக்கும் வெங்காய கிள்ளு வடகம். அதில் இருக்கிற வெங்காயம் வந்து நல்லா ஒரு முருகி வாசமாக இருக்கும். ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி வரும். பாப்கார்ன் பொரியிற மாதிரி பார்க்குறதுக்கே பொரிஞ்ச பாப்கார்ன் மாதிரி இருக்கும். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வைங்க. இது வந்து பிழிஞ்ச வடகத்தில் ஒரு வந்து வெங்காயம் இல்லாமல் இருக்கும். இதில் வெங்காய வாசனை ப்ளஸ் அந்த வெங்காயம் முருகின வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அடுத்ததாப்பில் இன்னொரு இது போட்டு பொரிக்கணும். நான் முதல்ல என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுட்டு பொரிங்க. அது பொரிச்சா ஒன்று போல் வரும். வெங்காய கிள்ளு வடகம் பொரித்து ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. கலந்த சாதம், தயிர் சாதம், குழம்பு சாதம், சாம்பார் சாதம், ரசத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெளியூருக்கு சாதம் கிளறி எடுத்துகிட்டு போகிறப்போ இதை பொரித்து எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த வெங்காய வாசனை, வெங்காய டேஸ்ட்டு, அது வெங்காயம் முருகின வாசனை, அந்த டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.